இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாபனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாபனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். போற்றும் தூய தூய தேவனே, மெய்ராஜாவே எங்கள் நாதனே, பயம் நீக்கும் துணையாவும் ஆனீரே. சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இளைப்பாறுதல் தரும் தேவனே, இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதனே, ஏழை என்னை ஆற்றி தேற்றி காத்தீரே. சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். உந்தன் சித்தம் செய்ய அருள் தாருமே, எந்தன் சித்தம் யாவும் என்றும் மொழிபீரே. சொந்தமாக ஏற்று என்னை ஆட்கொள்ளும். சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆசீர்வாதங்களை கொள்ளுகிற மாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. பல போராட்டங்கள், பல மாற்றங்கள், பல தடைகளெல்லாம் தாண்டி கர்த்தர் உங்களை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சின்ன பிள்ளைய போல ஆகாவிட்டா பரலோக ராஜ்யத்தில் இடம் பிரவேசிக்க முடியாது, உங்களுக்கு இடம் இல்லைங்க. ஏன்னா சின்ன பிள்ளை என்ன பண்ணுன்னா எந்த விஷயத்தையும் ஒன்றாந்து என்ன பண்ணணும், நம்மள்ட்ட சொல்லிவிட்டு அது போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணாது, அது மைண்டில் வச்சுக்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்களேன், ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுன்னு ஸ்கூலில் சொல்கிறாங்கன்னா அது என்ன பண்ணணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுன்ற விஷயத்த உங்கள்கிட்ட வந்து சொல்லிவிடும். அதுக்கப்புறம் அது ஸ்கூல் ஃபீஸை பற்றியே கவலைப்படாது. ஏன்னா அது அவங்க அப்பாட்ட சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் அது விளையாட போயிடும், அது படிக்க போயிடும், அது ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன கிடையாது, எந்த பேர்டனும் கிடையாது, அது எதையும் மைண்டில் வச்சுக்காது. அதே போல் உங்களையும் அப்பா சொல்கிறாரு, உன்கிட்ட இருக்கிற பிரச்சனையெல்லாம் என்ன பண்ணு, என்னிட்ட சொல்லிவிட்டு போயிட்டே இரு. உனக்கு தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாத. தேவையில்லாத நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு மீறினதும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாததுமான காரியங்களில் தலையிடுறது தேவையில்லாத விஷயம். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து தான் சொல்லிகிட்ருக்கேன். நம்மளுக்கு தேவையில்லாதும் நம்ம கட்டுப்பாட்டுக்கு மீறினுமான எந்த காரியத்திலும் நம்ம போய் தலையிட்டோம்னா அது நமக்கு தேவையில்லாத விஷயம். உங்களால் ஒரு காரியம் செய்ய முடியும்னா அதில் இறங்கணும். இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாது, அதில் தலையிட முடியாது. இது நம்ம கை மீறி போயிடுச்சுன்னா எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லிவிட்டு ஒரு ஓரமாக போயிடணும். மழை வருதுன்னு வச்சுக்கங்களேன், மழையை நிறுத்தவோ அதை தடுக்கவோ நம்மளால் முடியுமா? கொடையை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதே போல் 99 ஐயோ மழை வருது மழை வருது மழை வருதுன்னு யோசிச்சுட்டு இருக்காமல் கொடையை பிடிச்சிட்டு போயிடுறோம் இல்லையா? அதை மாதிரி பல காரியங்களில் நம்மளை என்ன பண்ணுறார் ஆண்டவர், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு. நிறைய விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் முதல்ல ஹீல் ஆகுங்க. ஆண்டவர் உங்களுக்காய் கொடுத்த அநேக காரியங்கள் இருக்குது. எல்லாவற்றையும் நீங்கள் அதை பாருங்கள். உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, எப்பயும் தலையிடாதீங்க. ஒரு வாட்ச்மேன் இருக்கிறாருன்னா
அந்த வாட்ச்மேன் என்ன பண்ணுவார், அவருக்கு யார் உள்ளே போகிறா, யார் போய் பார்த்துட்டு வரான்றது தான் வேலை. கண்டவனையும் உள்ளே போய் அனுப்புறது வாட்ச்மேனுக்கு வேலை. உங்கள் இருதயத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. அது ஒன்றும் குப்பை தொட்டி இல்லை. எல்லாரும் வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு போகிறதுக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கும். உங்கள் இருதயம் ஸ்திரப்படும் பொழுது, நீங்கள் கர்த்தருக்குள்ளாக இருக்கும் பொழுது, உங்கள் விசுவாசம் பெருகும் பொழுது, கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை, தலையில் ஏற்றிக்கணும்னு அவசியம் இல்லை. 99% நம்ம மைண்டில் இருக்கிறதெல்லாம் தேவையில்லாதது தான். நமக்கு தேவையான விஷயங்களை ஒன்றுமே நம்ம யோசிக்கிறதில்ல. கர்த்தர் இன்றைக்கும் உங்களை சொல்கிறாரு, ஆண்டவரே நாங்கள் உங்கள் பாதத்திலே இருக்கிறோம், உன் பாதம் பணிந்த எந்நாளும் துதிய உண்மையன்றி நாங்கள் யாரை படணும்னு நம்ம எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம். அல்லேலூயா. பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உன் பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. தேடினதா கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன். தேடினதா கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன். பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியா. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியா. நிரப்பினிதம் நடத்துகிறீர் நூதன சாலேமுல் சேர்த்திடுவீர். நிரப்பினிதம் நடத்துகின்றீர். நூதன சாலேமுல் சேர்த்திடுவீர். பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். உம் பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே. உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அல்லேலூயா அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு காலையில எல்லாம் சீக்கிரமாகவே ஆராதனைக்கு வந்துட்டீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. மனுஷன் நம்மளோட பழசை பற்றியும் புதுசை பற்றியும் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவான். எப்போ பார்த்தாலும் நம்மளோட பழசை பற்றியும் நம்மளோட புதுசாக இப்போ இருக்கிறது லைஃப் இருக்குல்ல, அதை பற்றியும் அவனே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிக்குவான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கெல்லாம் ஸ்கிரிப்ட் முன்னாடி எழுதி முடிச்சிட்டேன். நீ நடந்துக்கிறத பார்த்து தான் உன்னை நான் என்ன பண்ணுறேன், நடத்திக்கிட்டு இருக்கிறேன். நீ எப்படி நடந்துக்கிறியோ அதுபடி உன் ஸ்கிரிப்ட் படி தான் முடியும். அவர் எழுதுனது படி தான் முடியும். ஆனால் மனுஷன் 1000 எழுதுவான். தாவீது ராஜா
புறக்கணிக்கப்பட்ட நேரத்தில் அவர் வனாந்தரத்தில் போயிருக்கும்போது அவன் ஒன்றுத்துக்கு ஆகாதவன், அவன் புறக்கணிக்கப்பட்டவன், அவன் வனாந்தரத்தில் போயிருக்கிறான், மனுஷன் 1000 சொன்னான். ஆனால் ஆண்டவர் எப்படி பார்த்தாருன்னா, ராஜா வனாந்தரத்தில் இருக்கிறார். ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு? ராஜா வனாந்தரத்தில் இருக்கிறார். ராஜா ட்ரைனிங்கில் இருக்கிறாரு. ராஜா ட்ரைனிங்கை முடிச்சுட்டு திரும்பி என்ன பண்ணுவார்? வருவார், ராஜாவாக வருவார். அந்த ராஜரீகம் சில பேருக்கு சில நேரத்தில் ராஜரீக அபிஷேகம் இருக்கும் பொழுது தனிமைப்படுத்தப்படுவோம். ராஜரீக அபிஷேகம் இருக்கும் பொழுது ஒதுக்கப்படுவோம். ராஜரீக அபிஷேகம் இருக்கும் பொழுது புறக்கணிக்கப்படுவோம். ராஜரீக அபிஷேகம் இருக்கும் பொழுது எல்லாராலையும் ஒதுக்கப்படுவோம். ஆனால் தேவனுடைய பார்வை நம்ம மேல் இருந்து கொண்டே இருக்கும். ஏன் ஒதுக்கப்படுறோன்னா, ஒருவேளை எல்லாம் நடந்து முடிஞ்சு நீங்கள் திருப்பி வந்து உங்களை உயர்த்தி வைக்கும்போது அது அவர் செஞ்சார், இவர் செஞ்சாருன்னு நீங்கள் சொல்லிட முடியாது. இதை எல்லாம் செஞ்சது என் தேவன் மாத்திரமே என்று நீங்கள் சொல்கிறதுக்காக சில நேரம் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள், சில நேரம் நீங்கள் ஒதுக்கப்படுவீர்கள். அந்த அபிஷேகம் உங்கள் தலையில் மேல் இருக்கும் பொழுது ஒருவனும் உங்களை மேற்கொள்ள முடியாதபடிக்கு அந்த திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற கர்த்தர் அவர் மாறாதவராகவே இருக்கிறார். உங்கள் மேலே வச்ச திட்டம் ஆமென்றும் ஆமென் என்றும் அப்படியே நடக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது அழகான கண்கள் எங்களை காண்கிறதுனால தான் இன்ன வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடந்துகிட்ருக்குன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் ஆண்டவரே, உங்கள் அழகான கண்கள் எங்கள் மேலே இருக்கிறதுனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்? இம்மட்டும் சொல்லுங்களேன், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமலும் இருப்பது உமது சுத்த கிருபை அப்படின்னு பாடலாம். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உங்களுக்காக அவர் தூக்கி போட்ட இடத்துல இருந்து உங்களை தூக்கி எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசத்தோடு பாடுறீங்களோ அந்த அபிஷேகத்தின் வல்லமை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே
அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் வேதத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி நேரம் வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணுறாரு. கழுத்தில் கத்தியை வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. அக்னி சூளையில் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. சிங்கக்கபியில் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? வெயிட் பண்ணுறாரு. நீங்கள் அதே போல் உங்களுக்கும் வருகிற பிரச்சனை இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சில பேர் பக்கத்தில் இருந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப அழகானவங்களாக இருப்பாங்க. உங்களை அவ்வளோதான், முடிஞ்சிட்ட, இனிமேல் நீ என்ன பண்ண மாட்ட, இனிமேல் உனக்கு வாழ்க்கையில் எந்த முயற்சியும் கிடையாது, ஒன்றுமே கிடையாதுன்னு. அவர் செய்கிற நன்மைகள், ஆயிரக்கணக்கான நன்மைகள் நம்ம பக்கத்துலேயே இருக்குது, உங்களுக்கு தெரியாது. ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னோட விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணாமல் நீ அமைதியாக வச்சுருக்கிற. உன் விசுவாசத்தில் நீ தழைக்கும் பொழுது அப்போது கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள்வாய். எல்லா விஷயத்துலையும் இல்லை முடிஞ்சிருச்சுன்னு நீங்களும் உட்காந்துட்டிங்கன்னா கர்த்தரோட கரத்தை முடக்குகிறீர்கள் என்று அர்த்தம். அவர் செய்ய நினைக்கிறதை நீங்கள் முடக்கி வைக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அவர்கிட்ட விசுவாசமாக அதுக்குள்ளே நைட்டு படுத்துக்கிட்டு புலம்பிட்டு என்ன ஆகுமோ, என்ன ஆக போதோ, என்ன ஆயிடுச்சோ, நாளைக்கு என்ன ஆகுமோ, நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு எல்லாத்தையும் அவர்கிட்ட கொண்டு போய் வச்சுருங்க அப்படிங்கன்னு ஒரே வார்த்தை தான் சொல்கிறார். எல்லாவற்றையும் கொண்டு போய் அவர்கிட்ட வச்சுருங்க. என்ன நடந்தாலும் சரி தான், என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி தான், கர்த்தருக்கு சித்தமில்லாத ஒரு காரியங்கள் கூட எங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவர் நன்மையை செய்கிற தேவன். நன்மையான எல்லா காரியமும் அவரிடத்துல தான் வரும். எல்லா விஷயமும் நன்மையானது மட்டும்தான் அவர் வேறு எந்த கெட்டதும் உங்களுக்கு சேராது. சில நேரம் சில காரியங்களில் நீங்கள் போகிற வரைக்கும் பார்த்துட்டு விட்டுட்டு அப்புறம் திருப்பி பிடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை விடாது காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போலை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாழி நின்ற வேளை முடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாழி நின்ற வேளை மழுந்திராது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன்.
ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஹல்லேலூயா. ஒரு கதை சொல்லவா? ஒரு சின்ன தேன் சிட்டுன்பாங்களா, சின்ன குருவி, அதுவும் ஒரு தேன் பூச்சியும் ஒரு குரூப்பும் இந்த ஒரு கேங்கும் ரெண்டு ஃப்ரெண்டாக இருந்துச்சான். ரொம்ப நாளாக ஃப்ரெண்டாக இருந்தபோது இது என்ன பண்ணுமா, அந்த குச்சி கிச்சி சொல்லியெல்லாம் பொறுக்கி கொண்டு போய் அந்த கூடு கட்டி அதில் நெஸ்ட்டில் அது முட்டை வச்சு அது குஞ்சு பொறிச்சு எடுத்துகிட்டு போமா. இது பூவை போய் தேனை எடுத்துகிட்டு வந்து இது ஒரு தேனடையை கட்டி அதுக்குள்ளே ஒரு தேனடையை கட்டி அதில் கொண்டு போய் அதை சேர்க்குமா. ஆனால் அந்த பக்கமாக வர மனிதர்கள் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்களாம், அந்த தேனடையை புட்டுட்டு போயிடுவாங்களாம். அப்போ ஒரு தடவை புட்டுட்டு போனாங்க, ரெண்டாவது தடவை புட்டுட்டு போகிறாங்க, மூணாவது தடவை புட்டு போகிறாங்க, நாலாவது தடவையும் புட்டு போகிறாங்க. அஞ்சாவது தடவை கூப்பிட்டு அந்த குருவி கேட்டுச்சேன், நானும் தான் இத்தனை தடவை கொண்டாந்து கூடு கட்டுறேன், முட்டை வைக்கிறேன், குஞ்சு பொறிக்கிறேன், யாரும் என்னோடதை தொடுறதே இல்லை, ஒன்றை மட்டும் ஏன் இப்படி இப்படி பிச்சுட்டு போயிடுறாங்க. நாங்கள் தேன் உள்ளதுலே விலை உயர்ந்தது ஒன்று, அவங்க என்னோட தேன் அடைய தான் பிச்சுட்டு போக முடியுமே தவிர தேனை எடுக்கிற வல்லமையை என்னிடத்துலேருந்து அவங்க கொண்டு போக முடியாது அப்படின்னு. அல்லேலூயா. அதே போல் நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் இடத்துலேருந்து பிரச்சனைகள் வரும்பொழுது உங்களிடத்திலிருந்து ஒரு காரியம் வெளியே போகுதுன்னா நஷ்டத்தை கர்த்தர் இரட்டத்தனையாக திருப்பி கொண்டு வந்து கொடுக்குற வல்லமையை உங்களிடம் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. எதை இழந்தாலும் ரீஃபில் பண்ணுற அளவுக்கு, எத்தனை தடவை இழந்தாலும் அதை ரீஃபில் பண்ணுற அளவுக்கு அந்த கெப்பாசிட்டியை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரில. எதை இழந்து போனீங்கன்னாலும் திருப்பவும் அதை கொடுக்குற அந்த பெற்றுக்கொள்ளுகிற அந்த வல்லமையை உங்களிடத்துலேருந்து கொடுத்துருக்கார். அதையவன் எடுத்துப்போம். ஒன்று புரிஞ்சுங்க, உங்களிடத்துலேருந்து ஒரு காரியத்தை ஒருத்தன் எடுத்துகிட்டு போகிறான்னா அது எவ்வளோ விலை உயர்ந்ததாக இருக்கும்னு நினச்சிங்க. அந்த விலை உயர்ந்ததை திருப்பியும் உங்களை பெற்றுக்கொள்ள வைக்கிறாருன்னா அவரோட சுத்த கிருபை இல்லாமல் இதை செய்யவே முடியாது. இதே தான் அந்த தேனி பூச்சி சொன்னிச்சான், என்கிட்ட இருக்கிற அந்த வல்லமை அவனால் எடுத்துகிட்டு போக முடியாது. வேணா அந்த கூட்டை பிச்சுட்டு போகலாமே தவிர எத்தனை தடவை வேணாலும் அவன் என்ன பண்ண முடியாது. என்கிட்ட இருக்கிற அந்த தேன் எடுக்கிற வல்லமையும் அந்த கட்டுற வல்லமையும் என்னால் எடுத்துகிட்டு போவோம். அதே போல் தான் உங்களுக்கும் நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எதை இழந்தாலும் திரும்ப இரட்டத்தனையாய் பெற்றுக்கொள்வீர்கள். அந்த வல்லமையை கர்த்தர் உங்களிடத்தில் கொடுத்துருக்கிறார். என்ன இழந்து போனாலும் அது எதாக இருக்கட்டும், அது உங்களால் செய்யவே முடியாதா இருக்கும், கர்த்தர் உங்களுக்காக உருவாக்கி கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுப்பார். எல்லா காரியத்தையும் அவர் நிறைவேற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன காரியம் எல்லாம் திரும்பி இரட்டத்தனையாய் வரும். இயேசுவின் நாமத்தினாலே வந்தே தீரும். எந்த தடைகள் வந்தாலும் உடைக்கப்படும். இயேசுவின் நாமத்தினால் உங்கள் விரோதமாய் சத்துருவாய் எதிர்வையாய் நிற்கிற யாரும் பார்த்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். உங்கள் பலவீன நேரத்தில் உங்களுக்கு பலனாக இருக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். எல்லா நேரத்திலையும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவும் உன்னை என்ற பாடலை பாடலாம். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடே கழிப்பது வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடே கழிப்பது வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வான். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வாய் திறந்து சத்தமா, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை.
வீடும் நிலம் பொருளும் கட்டிட உற்றார் உறவினரும் கட்டின வீடும் நிலம் பொருளும் கட்டிடும் உற்றார் உறவினரும் தோளுட்டு உன் ஆவி போனா உறவனோடு வருவதில்லை. வருவார் தருணம் இதுவே அழைக்கிறரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால். ரட்சிப்புடைய வழி இல்லை, ரட்சகர் இயேசு வழியவரே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பத்தலாம் நீங்க பாசாதீங்க. அல்லேலூயா. அவ்வளோதான் வருது. இங்கேருந்து தான் மைக்லேருந்து சத்தம் வருது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்கீங்க. ஃப்ரெஷ்ஷாக அல்லேலூயா சொன்னீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. இந்த மாதம் முழுக்க ஆண்டவர் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பார். அந்த மாதிரி அல்லேலூயா வரணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் அவர்கிட்ட போய் அன்லோட் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறார். எல்லாவற்றையும் உங்கள் பாரங்களை பிரச்சனைகளை எல்லாவற்றையும் என்ன பண்ணிவிடுங்க, அவர்கிட்ட போய் அன்லோட் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் அவர்கிட்ட கொண்டு போய் வச்சுருங்க. எல்லாத்தையும் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்க. பிரச்சனைகள் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அன்னாளுக்கு அழுது கண்ணீரோடு கசிந்து அழுதப்ப அவளுக்கு கிடைச்சது முதல்ல அற்புதமா இல்லை சந்தோஷமா? முதல்ல சந்தோஷம் கிடச்சிச்சா, அப்புறம் அற்புதம் கிடச்சிச்சா, இல்லை சந்தோஷம் பிள்ளை கிடச்சிச்சா, சந்தோஷம் கிடச்சிச்சா? இப்படி வச்சுக்கோ. சந்தோஷமா? அதில் என்ன சொல்லுதுன்னா 1 சாமுவேல் 1:18 அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்லுது. ஆண்டவருக்கு அதுக்கு அன்னாளுக்கு குழந்தை கிடச்சதுனால சந்தோஷம் வந்துச்சா, இல்லை சந்தோஷம் வந்ததுனால குழந்தை கிடச்சிச்சா? உங்களையும் கர்த்தரை தான் சொல்கிறார், சந்தோஷமாயிருங்க. சகலத்தையும் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் பார்க்காத மாதிரி இருக்கும், கேட்காத மாதிரி இருக்கும். ஆனால் பிரதர், எனக்கு உங்கள் பிரச்சனைலாம் சரியாயிடுச்சா பிரதர்? எல்லாம் சரியாயிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? பிரச்சனைலாம் ஒன்றும் சரியாகலை பிரதர். ஆனால் கர்த்தர் என்னை சந்தோஷமாக சமாதானமாக வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு பிரச்சனை இருக்கா? ஆமாம் பிரதர் பிரச்சனை இருக்குது. போராட்டம் இருக்கா? ஆமாம் போராட்டம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சந்தோஷமாக வச்சுருக்கார். சந்தோஷம் வரும் பொழுது பின்னாடி என்ன வருது? நீங்கள் கேட்ட ஜெயமும் சேர்ந்து வருது. சந்தோஷமாக இருக்க முடியுமா? முடியாதுன்னு சொல்லாதீங்க, இருக்க முடியும். கர்த்தருக்குள்ளாக எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். சந்தோஷமாக இருக்கும் போது இதுவும் வரும், அதுவும் சேர்ந்து வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் அப்புறம் போகிறவர் போலவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அப்படி உங்கள் மீது நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் யோசிக்கிறத காட்டிலும் உங்களை குறித்து அவர் நிறையா யோசிக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக ஒரு அல்லேலூயா. சத்தம் பத்தில் இன்னொரு அல்லேலூயா. உங்களை ஆக்டிவாக நான் பிரசங்கம் வரையும் வச்சுக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளும்
செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். கப்பாலும் அடி தட்டினும் அவர் காணாதவர் போல என்றார். கப்பாலும் அடி தட்டினும் அவர் காணாதவர் போல என்றார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பயந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பயந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. இந்த கைகாலத்தில் சொல்லாமா? அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பயந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பயந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிஸ்ஸி என்றும் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிஸ்ஸி என்றும் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பயந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பயந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா?
சந்தோஷமாக இருக்கீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? காலையில் நான் சந்தோஷமாக ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு வேறு எந்த அஜெண்டாவில் பிரதர், நான் ஆண்டவரை பார்க்க மட்டும்தான் வந்திருக்கிறேன். ஆண்டவரோட பேச வந்திருக்கிறேன், ஆண்டவரோட உறவாட வந்திருக்கிறேன்னு சொல்லுவேன். ஒரு சின்ன பையன் என்ன பண்ணானா, அவர் அப்பாட்ட போய் கேட்டானா, ஆண்டவர் எவ்வளோ பெரியவர்னு கேட்டானா. அவர் வீட்டு வாசலில் கூட்டி போய் வாசல்லேருந்து காமிச்சாரான். ஒரு ஃப்ளைட்டை காமிச்சான் தூரத்துலேருந்து. ஃப்ளைட் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு கேட்டானா. அவன் அப்படியே ரொம்ப தூரமாக பார்த்து, குட்டியா அப்படின்னா, ரொம்ப குட்டியா அப்படின்னானா. சரி வா என்னோடய காரில் ஏறு, நம்ம வெளில போகலான்ட்டு கூட்டிகிட்டு போய் ஏர்போர்ட்டில் போய் பாசெல்லாம் எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு ஃப்ளைட்டு பக்கத்தில் போய் நிப்பாட்டி பார்த்தாரான். ஃப்ளைட்டோட டயரு அவங்க அப்பாவோடய பெருசாக இருந்துச்சான். பார்த்துட்டு, என்ன டாடி நாங்கள் பார்த்து ஃப்ளைட்டு இதுனுண்டா இருந்துச்சு, இங்கே பார்க்குற ஃப்ளைட் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இப்படி தான் ஆண்டவரை சில பேர் என்ன பண்ணுறாங்க, தூரத்துலேருந்து பார்த்துட்டு அவர் பக்கத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க, அவர் காரியத்தெல்லாம் செய்ய மாட்டான்னு நினைக்கிறாங்க. சில பேர் இன்னும் கிட்ட, அல்லேலூயா, இன்னும் கிட்ட, அல்லேலூயா, இன்னும் கிட்ட. நீங்கள் கிட்ட போக 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 அவர் உங்களை அரவணைத்து அவர் செட்டைக்குள்ளாய் மறைக்கிறவராய் இருக்கிறார். உலகம் பார்க்கிறபடி அல்ல, அவர் வேறு விதமாய் உங்களை பார்க்கிறார். யாரும் மனுஷன் பார்க்குறபடி அல்ல. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன், எய்த்த வீட்டுக்காரன், உங்கள் வீட்டில் இருக்க அம்மா அப்பா அவங்கெல்லாம் பார்க்குறபடி அல்ல. உங்களை அவர் சொந்த புத்திரனாய் எடுத்து கையில் வச்சிருக்கிறார். மகனே, உனக்கு என்ன ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், அவரை நடக்க முடியாத ஆடுகளை தன் புயத்தின் மேல் சுமந்து நடக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்களும் நானும் விசுவாசத்தோடு வந்து காலையிலே உட்காந்துருக்கோம். ஆண்டவரே, உம்மை துதிக்க நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம், உம்மை போற்ற நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் துதிக்கிற துதி பரலோகத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு அல்லேலூயாவுக்கும் 10 100 மடங்கு 1000 மடங்கு ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் ஆளுகை செய்கிறதை உங்கள் கண்கள் காணும். எண்ணி முடியாத ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் உங்கள் கண்கள் காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எப்பொழுதும் ருசித்து பாருங்கள். அவர் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் நீங்கள்லாம் பாக்கியவனாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனே ஆராதிக்க, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. எம் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால்
திருப்தியாயான திருப்பி 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 சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாயான தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி எழுந்திருக்கலாமா? துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். கைகளை தட்டி உற்சாகமா அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் ஒழுங்கிடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. வாழ்க ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. கைகளை உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க. என்னை ஆனந்த தைலத்தை அபிஷேகம் செய்தீர் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தீர் ஆவியானவரே, ஆவியானவரே. கைகளை உயர்த்தி அன்பின் ஆவியா ரிபதட சதட கபரல ஆவியா ரதட சதட கபரல ரபதி ஆவியானவரே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம். சரட கபரி கத்தரலரபா ரிஹன்புரதடரி கத்தரலரபா
இயேசுவின் நாமத்தினால் இந்த மகிமையின் மேகம் சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆளுகை செய்கிறாய், வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. அந்த ராஜரீக அபிஷேகம் உங்கள் சிரசின் மேல் வைக்கப்படுகிறது. அந்த ராஜரீக அபிஷேகம் இருக்கும் பொழுது தனிமைப்படுத்தப்படுவீர்கள். அந்த ராஜரீக அபிஷேகம் இருக்கும் இயேசுவின் நாமத்தினால் இந்த மகிமையின் மேகம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா பொல்லாங்கனையும் கட்டுகிறார். உங்களுக்கு விரோதமாய் வருகிற அம்புகளை முறிக்கிறார். இதோ மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் தாமே உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துகிறதற்காய் எல்லா பொல்லாங்கனையும் நீக்குகிறார். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உனக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் முதல்ல அனுபவி. அதற்கு மேலான ஆசீர்வாதத்தை மறுபடியும் நான் உனக்கு தருவேன். சந்தோஷமாயிரு, எல்லா விஷயத்திலும் சந்தோஷமாயிரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிரு என்று கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறார். எல்லா காரியத்திலும் நீ சந்தோஷமாயிரு. நீ சந்தோஷமா இருக்க இருக்க 1000 மடங்கு ஆசீர்வாதங்கள் உன் குடும்பத்தை தேடி வரும்.